ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீட்ரூட் அல்வா. இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா பீட்ரூட் அல்வா இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்கும். ஜெல்லி மாதிரி இருக்கும். ஜெல்லி பிடிக்கிற குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது செய்யறதுக்கு 2 பீட்ரூட் தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். அதை நைஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. அப்புறம் ஒரு ஃபில்டரில் ஊற்றி அதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி சூப் வடிகட்டுற ஃபில்டர் மாதிரி எடுத்துக்கோங்க. டீ வடிகட்டுற ஃபில்டரில் வடிகட்டினா அந்தளவுக்கு ஃபில்டர் ஆகாது ஈஸியாக. திருப்பி இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு 2வது தடவையும் அதில் இருக்கிற ஜூஸ் எடுத்துட்டேன் நான். இந்த பீட்ரூட்டோடைய வாசனை சுத்தமாக பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்க இந்த லைட்டாக வேக வச்சுட்டு அப்புறமா நீங்கள் அரைச்சி இந்த ஜூஸ் எடுத்துக்கோங்க. அப்போ சுத்தமாக அந்த பீட்ரூட்டோடைய வாசனை வராமல் இருக்கும் அல்வாவில். இப்போ இது செய்யறதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு நான் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் அடிகனமான பாத்திரமா எடுத்துக்கோங்க. அல்வா செய்யும் போது ஒட்டாமல் வரும், அதுக்காக தான். 1 டம்ளர் கார்ன்ஃப்ளவருக்கு 2 டம்ளர் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஒரு 1/2 கிளாஸ் சேர்த்தும் போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சுகர் நான் 1 கிளாஸ் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் அதிகமாக பிடிக்கும்னா 1.5 கிளாஸ் சேர்த்துக்கலாம். ஒயிட் சுகர் சேர்த்து செய்யும் போது கலர் நல்லாவே இருக்கும். அதனால் ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன் நான். பிடிக்காதுன்னா நீங்கள் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது சுத்தமாக கட்டி இல்லாமல் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கணும். அப்புறமா தான் ஸ்டவ்வில் வச்சு கிளறணும். இந்தளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்ததுக்கப்புறமா ஸ்டவ்வில் வச்சு கை விடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. இது கிட்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், லைட்டாக கட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ லைட்டாக விட்டாலும் அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. இதுக்கு நெய் ரொம்ப அதிகமாக தேவைப்படாது. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் சேர்த்துட்டேன் நான். நெய்யோடைய டேஸ்ட் நல்லா பிடிக்கும்னு நினைக்கிறவங்க அதிகமாகவும் சேர்த்து செய்யலாம். அப்பயும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இது வாசனைக்கு ஏலக்காய் தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்க, இப்போ நல்லாவே கட்டிப்பட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இன்னொரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டேன் நான். ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு பச்சையாகவே கட் பண்ணி நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். டேஸ்ட் நல்லாயிருக்கும், பச்சையாகவே சேர்த்துக்கோங்க. பாதாம் டேஸ்ட் பிடிச்சாலும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் ஒட்டி வருது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா ஒட்டாமல் வரணும். அந்த அளவுக்கு வர்றது தான் பதம். மற்ற அல்வா மாதிரி இல்லாமல் இதுக்கு நெய் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தான் நான் சேர்த்தேன். அதுக்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஒட்டாமல் வந்துச்சுன்னு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ சூப்பராக ஒட்டாமல் வந்துச்சு பாருங்க. இதான் ஸ்டேஜ். இப்போ ஒரு தட்டில் நம்ம நெய் தடவி வச்சிருக்கேன். அதில் இந்த அல்வாவை எடுத்து கொட்டி நல்லா லெவல் பண்ணிக்கோங்க. இது ஒரு 1 ஹவர் ஆற வச்சதுக்கு அப்புறமா கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி சூப்பராக வந்துச்சுன்னு. நல்லா ஒட்டாமல் பிளேட்லேருந்து இன்னொரு பிளேட்டில் நான் கவுத்து எடுத்துட்டேன். இப்போ அழகாக பீஸ் போட்டு நமக்கு பிடிச்ச ஷேப்பில் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பார்க்க ஜெல்லி மாதிரி இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.